Assalaamu alaikum. Hello everyone. Welcome back to my channel. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது சிக்கன் பாய். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோ ரெடி பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆக்டிவ் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம வந்து லூக்வார்ம் டெம்பரேச்சரில் பால் இல்லைன்னா வந்து தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாகவோ இல்லைனா வந்து ரொம்ப கோல்டாகவோ நம்ம தண்ணி சேர்த்தோன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அதனால தான் லூக்வார்ம் டெம்பரேச்சரில் வந்து பால் இல்லைனா தண்ணி சேர்த்துக்க சொல்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து 2 கப் அளவுக்கு நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் நீட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக பை ரெசிபி பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பை எதில் செய்ய போகிறோன்னா பீஸா டோ ரெடி பண்ணி அதில் தான் செய்ய போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நடுவில் ஸ்டஃபிங்க்கு வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன் 1/2 kg இருக்கும். இது கூட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட மின்ஸ்டு சிக்கன் இல்லாதனால தான் நான் வந்து போன்லெஸ் சிக்கன் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். உங்ககிட்ட மின்ஸ்டு சிக்கன் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் வந்து ஆனியன் டொமேட்டோலாம் சேர்த்து நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூட நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். அண்ட் கொஞ்சோண்டு கேப்சிகம் கொடை மிளகாவும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதை அரைச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம சிக்கன் செய்யணுன்னாலே வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். நார்மலாக சிக்கன் பை எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்குவாங்க. அது கூட கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு ஹெவி க்ரீமில் தான் குக் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிக்கன் பை ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் ஸ்டைலில் தான் செய்கிறேன். ஸோ இந்தியன் மசாலாலாம் யூஸ் பண்ணி தான் இந்த சிக்கன் பை நான் ரெடி பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மசாலா நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும். ஸோ நான் ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா ட்ரை ஆகிடும். சிக்கன் ரெடியாக இருக்க டைமில் வந்து நம்ம மாவை வந்து எப்படி இழைக்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் ஆகிடுக்கு. இப்போ இதை நான் 3ஆக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இதை நீங்கள் ஓவன்லேயும் குக் பண்ணலாம், இல்லைனா ஸ்டவ் டாப்லேயும் குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் டாப்பில் எப்படி பண்ணுறதுனா ஒரு கனமான பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பை ரெடி பண்ணதை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் வந்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பை ரெடி ஆகிடும். ஓவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் நீங்கள் வைக்கணும். நான் இந்த பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். ஸோ கீழே இருக்கிற பிளேட் சைஸ்க்கு தான் வந்து நான் பை செய்ய போகிறேன். இந்த ட்ரேவை வந்து நான் ஆயிலில் கிரீஸ் பண்ண போகிறேன்.
சிக்கன் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுக்கு. தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு வந்து நம்ம 3 போர்ஷனாக டிவைட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் ஒரு போர்ஷனை எடுத்து பேக்கிங் ட்ரே அளவுக்கு நான் வந்து இழைக்க போகிறேன். இந்த ட்ரே அளவுக்கு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபோர்க் எடுத்து நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் போர்ஷன் எடுத்து அதே மாதிரி நல்லா இழைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக நான் கொஞ்சோன்னு மொசரல்லா சீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். பை பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிசைனில் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான டிசைன் தான் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற மாவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட போகிறோம். இந்த கார்னர் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம எக் வாஷ் கொடுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 180 டிகிரி செல்சியஸில் 35 நிமிஷம் வந்து நீங்கள் பேக் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான சிக்கன் பை ரெசிபி ரெடி ஆகிடும். இதுவே ஸ்டவ் டாப்பில் பண்ணுறீங்கன்னா 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 35 நிமிஷம் வந்து நீங்கள் பேக் பண்ணுங்கள். பேக் ஆனதும் கடைசியாக வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆரிகானோ இல்லைனா பேசில் லீவ்ஸ் சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே ஒரு சின்ன பை வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். அது ரொம்பவே சிம்பிளான டிசைன். இந்த மாதிரி 2 சர்க்கிள் ஷேப்பில் வந்து மாவு இழைச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து நான் ஃபில்லிங் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து செகண்ட் சர்க்கிள் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கார்னர் வந்து நம்ம லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா மேலே ஃபோக் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக குக் ஆகும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா எக் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பேக் ஆகி வரும். கடைசியாக ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் ஆரிகானோ சேர்த்துருந்தேன்.
ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.